सुंदर जंगल है। ट्रिप கிளம்பிட்டோம். ஹலோ காய்ஸ், எங்க இருக்கோம்னா நம்ம வால்பாறை ட்ரிப் போயிட்டு இருக்கோம். வால்பாறை டு அதிரப்பள்ளி. இதுதான் நம்ம வண்டி. பாருங்க வண்டியோட கண்டிஷன்லாம் போகாது. வண்டியோட கண்டிஷன்லாம் காட்டுறேன். நாங்கள் ரெடி ஆகிட்டோம். யானை வந்தால் இங்கே வண்டி விட்டு போயிடுவோம். ஏன்னா வண்டி எப்போ விட்டு இல்லை. ஸோ ஓகே, நாங்கள் கிளம்பிட்டு கூப்பிட்றோம் உங்களை. பாருங்கள். ஓகே கைஸ், இவர் தான் இப்போதைக்கு எம்எஸ் தோனி. வண்டியை பாருங்க, சைடு ஸ்டாண்ட் இல்லை, வண்டியில் பிரேக் இல்லை, கண்ணாடி குப்பரை கவுந்துருக்கு, வண்டியில் ஹாரன் இல்லை. இருங்க, இதான் ஹாரனு. அடித்தாலும் ஆன் ஆகாது, வண்டி லைட் இருக்காது. இதை வச்சுக்கிட்டு நாங்கள் அதிரப்பள்ளி டிராவல்ஸ் போகிறோம். பாருங்க கைஸ், வீடியோ உங்களுக்கு வரும், நீங்கள் பாருங்க. காய்ஸ், ஒரு வழியா எங்கள் ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டேன், எங்கள் வண்டிக்கான பார்ட்னரை. ஏன்னா எங்கள் வண்டி அப்படி தான் வந்துட்டுருக்கு. நாங்கள் நீங்கள் போக மாட்டோம் பாய்ஸ், டைம் ஆயிரும். அதாவது இவர் ஏன் வண்டியிலேருந்து இறங்கலன்னு நீங்கள் நினைக்கலாம். அவரால் என் வண்டியிலேருந்து இறங்க மாட்டாரான்னு. ஏன்னா ஸ்டாண்ட் இல்லைங்கிறதுனால நாங்கள் இப்படியே தான் வைக்கியா. வால்பாறைக்கு போயிட்டு வால்பாறை டு அதிரப்பள்ளி தான் அட்வென்ச்சர் ட்ரிப்பாக இருக்கும். ஆனால் நாங்கள் பைக்கில் போகிறதே எங்களுக்கு அட்வென்ச்சர் ட்ரிப்பாக தான் இருக்குது. ஏன் அந்த ட்ரிப் இருக்குன்னா, எங்கள் வண்டி நெருப்பு பறக்கும் அந்த வண்டியில். ஏன்னா ஸ்டாண்டு கீழே விழுகுதான். வண்டி எடுத்து அரை மணி நேரம் கூட ஆகலை. அதுக்குள்ளாட்டியும் 2 பேர் பல்ல பிளந்து படுத்துட்டாங்க. கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லடா, ஒழுங்காடுறான்னு கேட்கணும்ல. பாண்டியம்மாள் ஒன்டே கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு சைக்கிள் பேலன்ஸே கிடையாது, சூப்பரா ஓட்டிட்டாங்க. வாழ்த்துக்கள் பாண்டியம்மா சிஸ்டர், ரொம்ப அழகா ஓட்டுறாங்க. இவங்க தான் எங்க கூட வரல ப்ரோ ரைடர். ஆனா எங்களை விட்டுட்டு நீங்க போயிட்டு பாங்க. நான் இதை வச்சுக்கிட்டு வர்றது ரொம்ப ரேர், கஷ்டம் போல. ஒன்னால பொறுமையா தான் வந்துட்டு இருக்கேன். இந்த வண்டிக்கு இது ஒண்ணுதான் குறைச்ச. 15 பல்சர்ல எப்படி வால்பாறை தெரியலையே. அப்பு அது இல்ல, அப்பு அந்த வண்டி தாங்க. இல்லப்ப அப்பதான் தரமாட்டேன்னு பொள்ளாச்சி வந்துட்டோம். ஒரு வழியா அந்த வண்டியை வச்சுக்கிட்டு நாங்க பொள்ளாச்சி வந்து சேர்ந்துட்டோம். நதியே ஓ நதியே, கடலாக நான் ஏங்குவே, தினமும் நீ வருவாய். இதுதான் எங்களுக்கு இந்த வண்டியில போனா கொஞ்ச நேரத்துல என்ன ஆம்புலன்ஸ் போச்சுறாங்க. செம்மையா போறாங்க. என்னங்க இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்காமா? இவன் பயங்கரமான ரேசருங்க. இவன் ரொம்ப அதிவேகமா போவாங்க. காலை 11:20. வால்பாறை போயிடலாம். இந்த வண்டி வச்சுட்டு அதிரப்பள்ளி வர போறோம். இதை வச்சுட்டு நீ இவ்வளவு தூரம் வந்ததே பெருசு. சொல்ல முடியாது. வீட்டுக்கு போங்க. நீ ஆசையோட வந்துட்ட, பரவாயில்ல. ஆலியர் வரைக்கும் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு சொல்றேன். வண்டியை போட்டுட்டு என் கடையில தான் நிறுத்தின, நீ ஆட்டின்னு சொல்லிடாத. ஆமா, நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. நம்பிக்கை தான் நம்பி விட்டுருந்தேன் எல்லாத்தையும். போனது போட்டான், போனது திரும்பி வருமாண்டா. ஏன் இந்த வேலையை பார்த்து எல்லாம் ஓ இனம் தானே. இந்த வண்டி எல்லாம் எப்படி ஓடுது, எப்படி
அட்டி கொய்யால அம்சா அலி மஸ்ராண்டி அட ஏதோ ஒண்ணு எங்க வாயில அதானே வரும். ஏன்னா இது வண்டியே இல்லை அப்படின்னு சொல்லுவார் போல. தம்பி ஒரு ஈஸியான வழி சொல்லவா, போய் மேட் ஆசைக்கு வண்டி எடுத்துட்டு வந்துட்டு அங்கே போட்டு இந்த பஸ்ஸில் கைஸ் அவ்வளோதான் கைஸ், வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனிமேல் நாங்கள் சிறகடிப்போம். இனிமேட்டு நாங்க பட்டாம்பூச்சி மாதிரி சிறுகடிக்க போறோம். இனிமேட்டு பிடிக்கவே முடியாது காய்ஸ். வாங்கம்மா வாங்க, எங்களது வாகனத்துல பழைய இரும்பு, பழைய தகரம், பழைய பிளாஸ்டிக், பழைய அலுமினியம், பழைய சில்வர் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் நாங்கள் நல்ல விலைக்கு கத்தம். என்ன போறாங்க ஓகே, நம்ம எப்போ அவங்கள ஓவர்டேக் பண்றது? அவன் நம்ம அதிரப்பில் பிடிச்சிட்டு இருப்பாங்க, அப்பதான் போவோம் மேலே. கரெக்டா இருக்கா? இந்த தோற்ற மறைவு கரெக்டா இருக்கு. அசையாத மரம் ஒன்று உயிரது கீழே. நேரப்பா இதான் எங்களோட 3வது வண்டி. மதியம் 1:20. வண்டியை எடுத்துட்டு 20 கிலோமீட்டர் கூட வரல நாங்க. அதுக்குள்ளாட்டி வண்டி இதோட 3வது இது. அவ்வளவுதாங்க, இனிமே சிறகடி போலாம். திருப்படி, சாணி அடி, பெல்ட் அடி, விளக்கமாத்தடி எல்லாம் அடி வாங்குவீங்க. மாதிரி இல்லைங்க, மனசே விட்டுட்டான். இந்த வண்டியில இனிமே போங்கிற நம்பிக்கையே போச்சு. வண்டி எடுத்து இதோட 4 இடத்துல வண்டி ஸ்டாப் ஆயிருச்சு. போவோம் பா. கைஸ் எங்கே இறங்கினோம்னா கயிறு வாங்குறதுக்கு. நாங்களும் டிராவலராக பேக்கு கட்டணுங்கிறதுக்காக கயிறு கேட்குறோம். கழுத வயசாச்சு, வீட்டுல இருக்கவும் டூர் போகவும் திங்கவும் இதான உனக்கு பொழப்பு. என்னது இன்னும் ஆஃப் ஆகல. வேற எல்லா இடத்துலையும் திரும்பி பார்ப்பான் பாரு. இந்தியாவா? பக்தி முத்துனர் ஃப்ரெண்ட் இருப்பான் பாருங்க. எப்படின்னா நல்ல சாமி கும்பிடும், சாமி கும்பிடுற பார்த்தா அந்த சாமியே இறங்கி வந்து தம்பி நீயே சாமியா இருந்திருப்பா பேசாம அப்படின்ற மாதிரி பண்ணுவான். உங்களுக்கு குண்டி கொழுப்படுத்த போய் திடுற ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான். இவனை என்ன பண்றதுன்னே தெரியாது. திடீர்னு நல்லா இருப்பான், திடீர்னு ஒரு டைப்பா இருப்பான். மாலை 5:40. இதான் சேட்டலைட்ல இருந்து எடுத்த இந்த காட்டை பத்தின புது மேப். எனக்கு மட்டுமே தெரிஞ்ச குறுக்கு வழி ஒண்ணு இருக்கு. இப்ப நாம இருக்கிற பனிப்பாலத்துல இருந்து இந்த மலைப்பாதை வழியா போனா கொஞ்ச தூரத்துல முத்தேரி வந்துரும். அங்க இருந்து கல்லாடு மலை, அடுத்து வெட்டுப்பாறை தான்னா எதிர்கரையில இருக்கிற மேகமலைக்கு அவங்கள விட 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிட முடியும். மிகப்பெரிய ரைடருங்க, பெரிய மயிர் மாதிரி பேசிட்டு இருப்பாய், ஒரு மயிறு தெரியாது. ஐயோ நீங்க போடுற பிளானை பார்க்கும்போது லடாக் ட்ரிப்பு கூட தோத்து போயிரு பாய்ஸ். நீங்க போடுறத பாருங்க, எல்லாம் கறி வெட்டுற மாதிரி இருந்துக்கிட்டு எல்லாம் கறி வெட்டுற மாதிரி இருக்காங்க பாய்ஸ். வாடானே வாயில் காக பேருமான்னு தெரியல.
கிளம்பியாச்சு கைஸ். அந்த அண்ணனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா எங்களுக்கு தண்ணி கொடுத்தாரு. ஓகே, அதாவது யாராவது ஆலியார் வந்தீங்கன்னா இந்த பிளேஸை பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து தண்ணி இருக்குது. கடைசி மரண வாக்கு மூலமா கூட இது மாறலாம். வழி தெரியாத டோரா பூச்சிக்கெல்லாம் வழி சொன்ன மாட்டேன் நானு. கண்ணு தெரியாது. அப்புறம் வர vloggers எங்கேயாவது எங்க டெட் பாடி ஃபைண்ட் பண்ணீங்கன்னா உக்கடம். இப்ப எனக்கே வழி தெரியல, என் நிலைமை ரொம்ப வேதனையா இருக்கு. யார் யானைங்கன்னா வந்துச்சு அசையாத மரம். ஒரே நாளில் பிளான் செய்து சாவது எப்படின்னு உங்களுக்கு காட்ட போறேன். மேல போய் இது எங்களோட மரண வாக்குமூலம். vlog எல்லாம் ஒன்றும் கிடையாது. இது நீங்க வந்து இதெல்லாம் எவிடன்ஸ், மெமரிஸ் இல்ல எவிடன்ஸ். இவங்க எல்லாம் எப்படி செத்தாங்க.